Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில நீங்க 70 அவுட் ஆஃப் 70 ஸ்கோர் பண்றதுக்கு நான் சொல்ற क्वेश्चंस நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இந்த क्वेश्चंस தாண்டி வேற क्वेश्चंस வந்து மேக்ஸिमम கேட்க மாட்டாங்க. சோ இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. நான் யூனிட் வைஸ் சொல்றேன். உங்க புக் இல்ல கைட் எடுத்து நான் சொல்ற क्वेश्चंस வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நான் ஆல்ரெடி வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படிங்கறத வந்து நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன். நான் சொல்றேன் அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படினா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா வாட்ஸ்அப் சேனல்ல தான் நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस உடைய PDF எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். சோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கங்க மஸ்ட். சோ மாடல் क्वेश्चन பேப்பர் நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அத ஷேர் பண்ணுவேன். ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா what are the differences between minerals and ores? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் ரெண்டு தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 2022 2024ல கேட்டிருக்காங்க. 26லயும் கண்டிப்பா கேக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. சோ மினரல்ஸ் அண்ட் ஒரேஸ் வந்து பாத்துக்கங்க. சோ அதுக்கு அப்புறம் what are the various steps involved in extraction of pure metals from their ores? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ அது வந்து பாத்துக்கங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அடுத்தது ரிஃபைனிங் நிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நான் அதை மார்க் பண்ணல. ஏன்னா அது லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டாங்க. பட் இது வரைக்கும் ரிப்பீட்டடா மேஜர் சப்ஜெக்ட்லனா ரிப்பீட்டடா அகைன் அண்ட் அகைன் ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ்ல தான் கேட்பாங்களே தவிர அடுத்த இயர் வந்து கேட்க மாட்டாங்க பெருசா. சோ அதனால வந்து நீங்க இது பார்க்கறோம்னா பாருங்க, இல்ல அப்படினா விட்டுறலாம். ஓகேவா? சோ இந்த क्वेश्चनும் கேட்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஜோன் ரிஃபைனிங் process with an example எய்தர் 3 மார்க்ல கேட்பாங்க, இல்ல அப்படினா டைரக்ட் 5 மார்க்காவே இது கேட்க சான்ஸ் இருக்குது. இதுவுமே பாத்தீங்க அப்படினா 2020 and 2023 ரெண்டு தடவை இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த தடவை இந்த क्वेश्चन இந்த ரெண்டு क्वेश्चन வந்து கேட்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்குது. நல்லா பாத்துக்கங்க. So then பாத்தீங்க அப்படினா explain the electrometallurgy of aluminum ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை சப்ளிமெண்டரி பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பட் மெயின் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டதில்லை. பட் இந்த தடவை கேட்க சான்சஸ் நிறைய இருக்கு, பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த காங்கன் ஸ்லாக் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. அந்த क्वेश्चन பாத்துக்கங்க. அண்ட் இதுவுமே இம்பார்ட்டன்ட். பட் இது வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டாங்க. பட் ஸ்டில் ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन தான் இது. ஏன்னா இதுல லாஸ்ட் இயர் வந்து இந்த தான் கேட்டிருக்காங்க. மேபி இதுல வேற ஏதாவது கேட்கலாம். அந்த சிலிக்கா இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பாத்துக்கங்க. அப்புறம் இந்த சோடியம் சயனைடுடைய ஃப்ளோட்டேஷன் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாத்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் வித் அன் எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் அது வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலிங்கம் டயக்ராமின் வரம்புகள். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க, எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது புக் இன்சைடில் கவர்மெண்ட் எக்ஸாமில் அதிகமாக கேட்டது. ஸோ அதில் வந்து இந்த கால்சினேஷன் அதிகமாக கேட்டிருக்காங்க. அண்ட் பிடிஏ கொஷின்ஸ்லாம் நிறையா கேட்டிருக்காங்க. 2024 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்துங்க. ரோஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஷார்ட் நோட் ஆன் கிராவிட்டி செப்பரேஷன். அந்த கிராவிட்டி செப்பரேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஸ்மெல்டிங், வானார்கள் மெத்தடு. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளோட்டேஷன் மெத்தடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நுரை மிதப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதில் அவ்வளோதான் யூனிட் 1ல். யூனிட் 2 பி பிளாக் மெட்டலர்ஜியில் அவ்வளோதான். யூனிட் 2 பி பிளாக் எலமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டினில் வந்து இந்த அனானமஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஆஃப் பி பிளாக் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் தேவையில்ல. தேர்ட் கொஸ்டின் யூசஸ் ஆஃப் போராக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பார்த்துங்க. பட் லாஸ்ட் இயர் கேட்டாங்க. பட் ஸ்டில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டனேஷன் அண்ட் இது ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இது ரெண்டுலேருந்தே மேக்ஸிமம் கேட்க சான்சஸ் நிறையா இருக்குது. அப்புறம் யூசஸ் ஆஃப் சிலிக்கான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO அண்ட் CO2 இதுவும் பார்த்துக்கங்க. இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டதில்ல. பட் நிறையா அந்த ஹாஃப் இயர்லி குவார்டர்லி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க செகண்ட் யூனிட்டில். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜியோலைட்ஸ் பார்த்துக்கோங்க. வெரைட்டி நோட் ஆன் ஜியோலைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அந்த கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் போரேட் ரேடிக்கல் ஐடென்டிஃபை பண்ணுறது. பட் லாஸ்ட் இயர் கம்பல்சரியில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் கேட்டாங்க. ஸோ விட்டுறலாம் அதை. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு யூ கன்வெர்ட் போரிக் ஆசிட் இன்டூ போரான் நைட்ரேட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின். போரிக் ஆசிட்லேருந்து போரான் நைட்ரேட் கன்வெர்ட் பண்ணுறது அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன். அண்ட் நான் கல்வி மினிக்கு ஒரு மினிமம் மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் கீ அந்த PDF நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாம், ஒரு தடவை சப்ளிமெண்டரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு
யூசஸ் ஆஃப் பொட்டாஷ் அலுமினியம் அதுவும் பார்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சிலிகேட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2024 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ தென் வந்து உங்களுக்கு பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 தேர்ட் யூனிட்டில் இன்னர் பேர் எஃபெக்ட் மந்த இணை விளைவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒய் ஃப்ளூரின் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அதர் ஹாலஜன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் ஸ்டேஜ் ஆஃப் ஹாலஜன் இன் த ஃபாலோவிங் OF2 அந்த இது எல்லாமே. ஸோ அடுத்தது வந்து யூசஸ் ஆஃப் ஹீலியம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு, யூசஸ் ஆஃப் ஹீலியமும் இந்த இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது குளோரின் அண்டு கோல்டு NaOH சோடியம் ஆக்சைடோடைய பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து யூசஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிவ் ஏ ரீசன் டு சப்போர்ட் தட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஏ டீஹைட்ரேஜன் ஏஜென்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம். அப்புறம் யூசஸ் ஆஃப் ஆர்கன் பார்த்துக்கோங்க, ஆர்கனுடைய யூசஸ்ஸு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு இது இம்பார்ட்டண்ட்டு, டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரைசேஷன் அக்கர். ஸோ இது பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அதுக்கப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2020 அண்ட் 2022 பப்ளிக் எக்ஸாம்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அண்ட் இது HF ஆசிட் இஸ் நாட் ஸ்டோர்ட் இன் கிளாஸ் பாட்டில், வை, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ரைட் த மாலிகுலர் ஃபார்முலா அண்டு ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபியூரியஸ் ஆசிட் அண்டு மார்ஷல்ஸ் ஆசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். இது பார்த்துக்கோங்க, ஆக்சிடைசிங் அண்ட் ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின் வந்து பார்த்துக்கோங்க. இது ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த யூனிட்டில் பெருசாக வேறு இம்பார்ட்டண்ட் இல்லை. டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் 4th யூனிட்டு. ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின் வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அண்ட் கிவ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்துங்க, பட் லாஸ்ட் இயர் கேட்டாங்க, ஸோ விட்டுருங்க அது. அதுக்கப்புறம் வந்து இது வாட் இஸ் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் அண்ட் வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன். அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அப்புறம் கால்குலேட் த நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இன் Ti 3+ அண்ட் Mn 2+, ஓகேவா. அண்டு கால்குலேட் த ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸோ அந்த இது வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அதுக்கப்புறம் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Ce4+ அண்ட் CO2+. அதுக்கப்புறம் விச் இஸ் மோர் ஸ்டேபிள் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இது Fe3+ இல்லை Fe2+, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், அது வந்து பார்த்துக்கோங்க. இல்லை இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேரக்ட் 5 மார்க்காக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. மார்ச் 2023 பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அப்புறம் 2 தடவை சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கம்பேர் லேந்தனைடு அண்ட் ஆக்டினைட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறது கம்பல்சரி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது கிளாஸிஃபை த ஃபாலோவிங் எலமெண்ட்ஸ் இன்டூ டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் குரோமைல் குளோரைடு டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டெஸ்ட்டு, அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் KMnO4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அதுக்கப்புறம் 5th யூனிட்டு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஐயூபிஏசி நேம் வந்து பார்த்துக்கோங்க, ஐயூபிஏசி நேம் வந்து கேட்பாங்க இந்த இதில். ஸோ அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிவன் எக்ஸாம்பிள் ஃபார் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் யூஸ்ட் இன் மெடிசன் அண்டு 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், ஓகேங்களா. ஸோ தமிழ் மீடியத்துக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ தென் இதுவும் பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட், பேஸ்ட் ஆன் VB தியரி எக்ஸ்பிளைன் ஒய் பேராமேக்னெட்டிக் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இது டைட்டீரியம் அண்ட் H2O6 3+ இஸ் கலர்டு வில் H2O6 3+ங்கிறது வந்து கலர்லெஸ், அது ஏங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் காம்பவுண்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் லிங்கேஜ் ஐசோமெரிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், அது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். லிமிடேஷன்ஸ் ஆஃப் VB தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. வேறு
இது மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கால்குலேட் பண்ணுறது, அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சென்ட்ரல் ஆட்டம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அதை டெஃபைன் பண்ணணும், டெஃபினிஷன் அது வந்து பார்த்துக்கோங்க. அடிஷ்னல் கொஷின்ஸில் எதுவும் இல்லை. சாலிட் ஸ்டேட் திடநிலைமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டரு. அந்த கிறிஸ்டலைன் சாலிட்ஸு, அதுக்கப்புறம் அமர்ஃபஸ் சாலிட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் செல்லோடைய டெஃபினிஷன், அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் கிரைஸ்டல்ஸ் அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து ஷார்ட் கீ டிஃபெக்ட், ஃப்ரங்கல் டிஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் டிஃபெக்ட்மே பார்த்துக்கோங்க, ஈஸி தான். ஓகேங்களா, அந்த 7 டைப் ஆஃப் டிஃபெக்ட் இதுன்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம், எஃப்சிசி, பிசிசி, எஸ்சி மூணுமே இம்பார்ட்டன்ட். எஃப்சிசியும் இம்பார்ட்டன்ட், பிசிசியும் இம்பார்ட்டன்ட், அப்புறம் சிம்பிள் கியூபிக் எஸ்சியும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. வாட் இஸ் மீன் பை த டேர்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், வாட் ஆர் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் பிசிசி ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கப்புறம் இந்த சம் வந்து பார்த்துங்க, an element has BCC structure with edge வந்து 288 pm and density of the element வந்து கொடுத்துருக்காங்க. how many atoms present in the 208 gram of the element அது பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் அலுமினியம் கிறிஸ்டலைஸ் இந்த கொஷின் பார்த்துங்க, இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரங்கல் டிஃபெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். இந்த தடவை ஷுவராகவே ஃப்ரங்கல் அண்ட் ஷார்ட் கீ டிஃபெக்ட் 2 டிஃபெக்ட்லேருந்து ஒன்று கம்பல்சரி ஒன்று கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. சம்டைம்ஸ் ரெண்டையும் சேர்த்து கூட 5 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிராக் ஈக்குவேஷன், பேக்கிங் எஃபிஷியன்சி இல்லை பேக்கிங் ஃப்ராக்ஷன் இல்லை எஃபிஷியன்சி அதோடைய டெஃபினிஷன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சம்மு பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இன் SiO2, அதுக்கப்புறம் கோவேலன்ட் சாலிட்ஸு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறது, எஸ்சி சொன்னேன், சிம்பிள் கியூபிக் கிறிஸ்டல், பிசிசி, எஃப்சிசி, எஸ்சிசி மூணுமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த யூனிட்டில் அவ்வளோதான். அப்புறம் கெமிக்கல் கினெட்டிக்ஸ். ஸோ 7th யூனிட்டில் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, செகண்ட் கொஷின். அதுக்கப்புறம் இது இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹால்ஃப் லைஃப் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனும் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷனோட டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பேரிஷன். ஸோ அதுக்கப்புறம் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் 2 மார்க்கில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 2023 பப்ளிக் எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபிசியோட ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் லாஸ்ட் இயர் கேட்டாங்க, பட் இருந்தாலும் அது இம்பார்ட்டன்ட், முடிஞ்சால் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க, ஹால்ஃப் லைஃப் டைம் கால்குலேட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி இந்த சம் வந்து பார்த்துக்கோங்க, ஹால்ஃப் லைஃப் பீரியட் கால்குலேட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் எப்படி பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்களோ அதே மாதிரி இன்சைடில் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த கொஷின் இன்டகிரேட்டட் ரேட் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது பார்த்துக்கோங்க. அயானிக் ஈக்லிபிரியம், ஸோ இந்த இதில் லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேசஸ் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. pH கால்குலேட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் காமன் அயான் எஃபெக்ட் வித் அன் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆஸ்வால்ட்டோடைய டைல்யூஷன்லாம் இந்த தடவை கேட்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ பார்த்துங்க, பிஹெச்சோடைய டெஃபினிஷனு, பிஹெச் கால்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அகெயின் பிஹெச் கால்குலேட் பண்ணுறது, அப்புறம் இங்கேயுமே பிஹெச் கால்குலேட் பண்ணுறது. பிஹெச் கால்குலேட் பண்ணுறது இந்த யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சம் வந்து பார்த்துக்கோங்க, சாலிபிலிட்டி கால்குலேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பஃபர் சொல்யூஷன், ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஓஹெச். ஸோ அதுக்கப்புறம் வந்து பஃபர் இண்டெக்ஸு, அப்புறம் ஹெண்டர்சனோடைய ஹெய்சன்பர்க் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சால்ட் ஹைட்ரோலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிஹெச் வேல்யூ ஆஃப் த ஃபாலோவிங் சப்ஸ்டன்சஸ் அது வந்து பார்த்துக்கோங்க. பிஹெச் கால்குலேட் பண்ணுறது, அகெயின் பிஹெச் கால்குலேட் பண்ணுறது, இந்த பிஹெச் கால்குலேட் பண்ணுறது, இந்த பிஹெச் கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி 9th யூனிட்டில் கோல்ட்ராஷ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரோலிசிஸோடைய ஃபராடேலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த தடவை ஷுவராக கேட்க சான்ஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேனியல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டதில்லை, பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் ஒய் இஸ் ஏசி கரண்ட் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் டிசி அண்ட் மெஷரிங் த எலக்ட்ரோலிசிஸ் கண்டக்டன்ஸ் அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் இட் இஸ் பாசிபிள் டு ஸ்டோர் காப்பர் சல்ஃபைட் இன் அண்ட் அயரான் வெசல் ஃபார் எ லாங் டைம் அது வந்து பார்த்துக்கோங்க. அது விச் இஸ் நாட் பாசிபிள், பட் பார்த்துக்கோங்க. நர்னஸ்ட் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் லாஸ்ட் இயர் கேட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, எப்போவுமே இந்த அர்ஹீனியஸும் நர்னஸ்ட்டும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. இந்த தடவை போன யூனிட்டில் சொன்னீங்க அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன், அது கேட்க சான்ஸ் இருக்குது.
அதுக்கப்புறம் இந்த ரோல் ஆஃப் சால்ட் பிரிட்ஜ் இன் கால்வானிக் செல் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ப்ராடக்ட் ஆஃப் மெட்டல் கரசன், ஸோ அந்த கொஷின். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் லாஸ்ட் இயர் கேட்டாங்க அதனால் மார்க் பண்ணாமல் வச்சுருக்கேன், பட் இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் ப்ராப்ளம்ஸை ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க, செகண்ட் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க, ஃபிஃப்த்து ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி 10th யூனிட்டில் உங்களுக்கு இந்த 2 இம்பார்ட்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபிசோப்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கெமிக்கல் அப்சர்ப்ஷன் ஃபிசிக்கல் அப்சர்ப்ஷன் அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து விச் வில் பி அப்சர்வ்டு மோர் ரேடியலி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் கார்கல் அண்ட் ஒய் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சொல்யூஷன் அண்ட் ஜெல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஹேப்பன்ஸ் வென் எ கோலடைல் சொல்யூஷன் அண்டு AS2S3 ஆர் மிக்ஸ்டு அந்தது. அதுக்கப்புறம் வந்து இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கோலடைல் சொல்யூஷனுக்கும் லயோஃபோபிக் கோலடைல் சொல்யூஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் வந்து வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் த அப்சர்ப்ஷன் ஆஃப் எ கேஸ் ஆன் எ சாலிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரோ ஆஸ்மோசிஸோடைய டெஃபினிஷன். அதுக்கப்புறம் வந்து கேத்தலிட்டிக் பாய்சன் அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி ஆஃப் கேட்டலைஸ் வித் அன் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலைசிஸ் வந்து பார்த்துங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இது அடாப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் வந்து ப்ரமோட்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளொக்கேஷன் வேல்யூ, அதுக்கப்புறம் யூசஸ் ஆஃப் கோலைட்ஸ் இன் மெடிசன், அதுக்கப்புறம் ஷேப் ஆஃப் த ஃபாலோவிங், அதுக்கப்புறம் வந்து டிஸ்ப்ரெஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்ப்ரெஷன் மீடியம் ஆஃப் பட்டர். ஸோ அந்த கொஷின் பார்த்துங்க. இன்வெர்ஷன் ஆஃப் ஃபேஸ் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் கோலைட்ஸ் ஆர் யூஸிங் இன் டர்னிங் ஆஃப் எ லெதர் அண்ட் இன் ரப்பர் இண்டஸ்ட்ரி அந்த கொஷின். அப்புறம் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கோலைட்ஸ் அது வந்து பார்த்துங்க. அப்புறம் ஹெல்மோட்ஸோடைய டபுள் லேயர் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. இந்த யூனிட் அவ்வளோதான். 11th யூனிட் ஹைட்ராக்சி காம்பவுண்ட் அண்ட் ஈதர்ஸ். ஸோ இதில் இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. 6th கொஷின் பார்த்துக்கோங்க. 8th கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த ப்ரிப்பேர்டு அதில் அந்த குளோரோபென்சின் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 11th கொஷினில், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கோல்ப் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஸோ அந்த ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. இது 3 மார்க் அண்ட் 5 மார்க்கில் நிறைய தடவை கேட்குறாங்க. இந்த கம்ப்ளீட் த ரியாக்ஷன் ஐடென்டிஃபை ஏபிசி அந்த இதெல்லாம் அதிகமாக கேட்குறாங்க. 19th கொஷின் 17th கொஷின் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரெய்மரோடைய தைமான் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபினாப்தலின் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துக்கோங்க. ஃபீனாலுக்கும் எத்தனாலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ப்ரொப்பன் 1 ஆல் அந்த இது ப்ரொப்பன் 2 ஆல் ப்ரொப்பன் 1 ஆல் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் இந்த சிஓசி பாண்ட் அந்த கொஷினு, ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈதர்ஸு, பேஸ் ரீஏஜெண்ட்டு, அப்புறம் இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த கன்வர்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த கன்வர்ஷன் பார்த்துக்கோங்க. ஈதரோடைய ப்ரிப்பரேஷன் மெத்தடு, கிளிசரோடைய யூசஸ்ஸு, லூகாஸ் டெஸ்ட்டு அதோடைய அந்த 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ஆல்கஹாலோட இது லூகாஸ் டெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸு. அப்புறம் ப்ரைமரி செகண்ட் அண்ட் டெரிட்டரி ஆல்கஹால்ஸ் விக்டர் மேயரோடைய டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்டு கார்பாக்சைடு ஆசிட்ஸு, ஸோ அதில் வந்து இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஐடென்டிஃபை ஏபிசி அந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 4th கொஷின். அதுக்கப்புறம் 6th கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறது 15th கொஷின், அதில் எல்லாமே பார்த்துக்கோங்க. நொவனஜல் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் இது 1-பியூட்டேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. 1-பியூட்டேன் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஷினு, அப்புறம் இது கார்பாலிக் ஆசிட்ஸோடைய டெஸ்ட்டு, அப்புறம் பெனடிக்ஸோடைய சொல்யூஷன் டெஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது கிளைசியன் கண்டென்சேஷன் பார்த்துக்கோங்க. ஆல்டால் கண்டென்சேஷனும் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் ஃபார்மால்டிஹைடோடைய யூசஸ்ஸு, ரோசன்முண்ட் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரெடியூசிங் நேச்சர் ஆஃப் ஃபார்மிக் ஆசிடு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்புறம் ஹோலோஃபார்ம் ரியாக்ஷன், பென்சாயின் கண்டென்சேஷன், அதுக்கப்புறம் கானிசாரோ ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஏபிசி ஐடென்டிஃபை பண்ணுறது, அகெயின் இந்த கொஷினு இதெல்லாம் பார்த்துக்கோங்க.
ஆல்டான் கண்டென்சேஷன் சொன்னேன்ல அந்தது. ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸு. ஸோ இதில் 6th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதில் ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 6th கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 8th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அது பார்த்துக்கோங்க. NN ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டு. 18th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இதில் ஐயூபிஎஸ்சிங்கில் செகண்ட் பேஜ் நம்பர் 207 இருக்கும் புக்கில் அது. அதுக்கப்புறம் இந்தது ப்ரிப்பேர் பண்ணுறது ஆர்லிஹைடு, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணுறது ஏபிசி பார்ட்டு, ப்ராமினேஷன் ஆஃப் அனிலைனு, அதுக்கப்புறம் இந்தது கண்டுபிடிக்கிறது காம்பவுண்டு கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ட்ரோப் நைட்ரேட் கண்டென்சேஷன் பார்த்துக்கோங்க. இந்த ஏபிசி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த ஏபிசி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் பயோமாலிகுல்ஸ். ஸோ அதில் செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் ஸ்விட்டர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதேமாதிரி ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பெப்டைடு பாண்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டெனேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகர்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்த ஆல்ஃபா டிகே அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஹார்மோன்ஸு, ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா ஹெலிக்ஸு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் இது டி ஃப்ரக்டோஸ் அது வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் லிங்கேஜ், அதுக்கப்புறம் ஸ்விட்டர்ஸ் அயானு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பீட்டா டிகே அந்தது, அதுக்கப்புறம் வந்து எபிமர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, எபிமர்சேஷன். அதுக்கப்புறம் 15th யூனிட் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். ஸோ இதில் இது 4th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஆன்டிசெப்டிக்ஸ் அண்டு டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அந்த இது வந்து பார்த்துங்க டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது க்ளீனிங் ஆக்ஷன் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் மார்க் பண்ண மாட்டேன், அது வந்து பார்த்துக்கோங்க. ஃபெர்டிலிட்டி ட்ரக்ஸ் பார்த்துக்கோங்க 12th கொஸ்டின். அதுக்கப்புறம் பாலிமர் பார்த்துக்கோங்க, பயோடிகிரேடபிள் பாலிமர், அதுக்கப்புறம் வந்து டெய்ல் அண்ட் ப்ரிப்பேர்டு, அதுக்கப்புறம் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபுட் அடிக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து நியூரோபென் ப்ரிப்பேர் பண்ணுறது. இது நைலான் 2 நைலான் 6 ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைலான் 6 அது பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஸோ இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வெரி ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.